மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கரூர் மாவட்ட காவிரி கதவணைக்கு 1,31,746 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதுகுறித்து காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் நலசங்க தலைவர் மாகநாதபுரம் ராஜராமிடம் நமது செய்தியாளர் பார்த்திபன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கரூர் மாவட்டம் மாயனூர் அணைக்கு இன்று காலை 1,31,1,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணி காவிரி நீர்ப்பாசன விவசாயிகளுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கிறது என்று காவிரி நீர்ப்பாசன விவசாய நலச்சங்க தலைவர் மகாதவன் ராஜாரமணி கேட்போம். ஐயா, இந்த நீர் எந்த அளவுக்கு பயன்படுகிறது? இப்போ நாங்கள் என்ன முதலமைச்சருக்கு சொல்கிறோன்னா, எந்த இது பண்ணாலும் தமிழ்நாடு வாழணும்னா, தமிழ்நாட்டில் குடிக்க தண்ணி கிடைக்கணும்னா, தமிழ்நாட்டில் விவசாயம் வரணும்னா காவேரி தண்ணியை ஒரு சொட்டு தண்ணி கூட கடலுக்கு போகக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு கட்டளை, புதுக்கோட்டை, வைகை, ராமநாதபுரம் இதை நல்லா வெட்டிட்டா அந்த வெட்டியான தண்ணி எல்லா இடத்துக்கும் போகும், சென்னைக்கு போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அதனால் நான் என்ன வேண்டுறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவன் மேகதாது கட்டக்கூடாதுன்னு சொல்கிறத விட நாளைக்கே முதலமைச்சர் ஒரு உத்தரவு போடணும். இன்னும் 6 அல்லது 7 மாதத்தில் காவேரி குண்டானாறு அணை வாய்க்காலை வெட்டுவேன், அதுக்கான முழு முயற்சியான நிதியும் கொடுத்து 10 அல்லது 20 இடத்துல கான்ட்ராக்ட் விட்டு இதை செய்வேன் அப்படின்னு செய்யலைன்னா தமிழ்நாடு நிச்சயம் பாலைவனமாகும், எதுவுமே வளராது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆள்றதுக்கு மக்கள் இருந்தால் தானே எல்லாம் செத்து போடுவாங்க. அதுதான் இப்போ நாங்கள் வேண்டுறோம். இப்போ எங்களோட ஆசை 87 வயசில் நான் சாகிறதுக்குள்ள எங்கள் சங்கம் என்ன விரும்புகிறோன்னா, காவேரி குண்டானாறு வைகை ராமநாதபுரம் வரைக்கும் வாய்க்காலை முழுதாக வெட்டி, அதே மாதிரி கதவணைகளை எங்கெல்லாம் கட்ட முடியுமோ, இது ஒன்று தான் இந்த வருஷ திட்டம். வேறு எந்த திட்டமே கிடையாது, ஆஸ்பத்திரி கிடையாது, மெடிக்கல் காலேஜ் கிடையாது, இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 8-9 மாதத்தில் முதலமைச்சர் செஞ்சா கட்டளை கதவணையிலேருந்து கட்டளை மேட்டு வாய்க்கால அன்றைக்கி ஜேசிபி இல்லாத போது 50 கிலோமீட்டர் 9 மாதத்தில் வெட்டினார் காமராஜ். இன்றைக்கி அது அப்படியே பெருமையாக இருக்குது. அது மாதிரி இதை செஞ்சு ஒரு சொட்டு தண்ணி கூட காவேரியிலிருந்து கடலுக்கு போகாது, தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு மாவட்டத்துக்கும் போகும். அதுக்கு முதல்ல கட்டளை, புதுக்கோட்டை, வைகை கொண்டானாறு திட்டத்தை நிச்சயமாக இன்றிலிருந்து வேறு வேலையே திங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் செஞ்சு அவர் வெற்றி பெற்றால், நாங்கள் இந்த முதலமைச்சரை காவேரியில் தண்ணி ஒரு சொட்டு கூட போடாமல் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே அது உபயோகப்படும்படியாக செய்து பொன்னியின் செல்வன் என்ற எங்களுடைய சங்கத்தின் விருதை முதலமைச்சர் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட உபரி நீரானது தற்போது கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு 1.5 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீராவது அப்படியே கடலில் கலக்க விவசாயிகள் வேதனை தெரிவித்துக் கொண்டனர். அதனால் உடனடியாக காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது. கரூர் நியூஸ் 7 செய்திருக்கார் பார்த்திபன்.